இன்னைக்கு நாம செய்ய போகிறது பொட்டேட்டோ ஃப்ரை. இதை நாம் சாம்பார், ரசம், அப்புறமா எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம ஜாலி சன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம் டு ஜாலி சன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்ச பொட்டேட்டோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லா பொட்டேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சமாக கடுகு, சின்ன சீரகம், இது ரெண்டையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. கட் பண்ண பூண்டு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக கிளறி விட்டுறலாம். சின்னதாக வெட்டி வச்ச கருவேப்பிலை, மல்லித்தலை, இந்த ரெண்டையும் போட்டு லைட்டாக கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு மசாலா எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதே லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம ஜாலி சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.